உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 27 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலு பெறும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் அதே சுக்கிரன் ஜாதகத்தில் கெடும் நிலையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரனே. அந்த ஜாதகத்தை சுக்கிரன் வலுக்கும் போது நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சுக்கிரன் கெடக்கூடிய நிலையில் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பாகவே வருது. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்னென்ன நன்மைகள், அதே போல் ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது இதனால் அப்படின்னா அந்த தீமைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறோம். அந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எனக்கு தொழில் எதுவுமே நடக்கலை, பண வருவாய் இல்லை, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, கடன் தான் கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சில பேருக்கு அந்த கடனே ஒழுங்காக கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்காகவே பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகுது ரொம்ப ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பொருளாதார வரவுகள் இருக்கும், தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல அந்த இஎம்ஐயாவது ஒழுங்காக ரெகுலராக கட்ட முடியும், 10ஆம் தேதி வந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பண வருவாய் வரும். நிறைய பேருக்கு வாடகை கொடுக்க முடியல, செய்ய முடியல, நிறைய பேர் பிரச்சனை இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பண வசதி வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் காலத்தை ஓட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் வேலையில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் ஒரு பதவி இல்லை, ஒரு ப்ரொமோஷனில் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைப்பை ஒரு ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளையும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்வது சிறப்பு. முக்கியமாக என்னென்னா, இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்க பிஸ்னஸுக்கு போகணும்னு நினைக்காதீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அது ரெண்டுமே தவறான முடிவுகளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 4ஆம் இடத்துல என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாமே, நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோமே, வேலை பார்த்து பொழைச்சிக்கலாமேன்ற தவறான எண்ணங்கள் முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய மீனராசி என்பவர்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை மட்டும் செய்யாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்து கொள்வது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் நீங்களும் மாட்டிப்பீங்க. தவறான முடிவு எடுத்து கடைசியில் பிஸ்னஸ்லேருந்தும் வெளில வர முடியாமல், வேலையிலேருந்தும் வெளில வர முடியாமல் மாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவானுடைய பேச்சு கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் உடல்நலம் பாதிப்புகள் இருந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அந்த பிரச்சனைனால எனக்கு கால் விரல் எடுக்க வேண்டியதாக போச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உடல்நிலையில் ஒரு தேற்றம் இருக்கும். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டாக்டரே சொல்லுவார், பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் மாத்திரையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் பழைய மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி கொடுக்கும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில்
ஒரு கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு நேரம், வீடு வாங்குவதற்கான ஒரு நேரம், இடம் வாங்குவதற்கான ஒரு நேரம். நிறைய மீனராசி என்பது என்னன்னா, என்னதான் நம்மளுக்கு கடன் இருந்தால் கூட ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் நமக்குன்னு வேணும் அப்படின்னு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா செய்யலாம். என்னன்னா, ரெடி டு ஆக்குப்பையோட வீடாக வாங்குங்க. உடனே வீடு வாங்கி குடி போகிற மாதிரி வாங்குங்க. அடுத்த வருஷம் தருவோம், 6 மாதம் கழித்து வீடு கட்டி தருவோம்னு சொன்னால் அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பணம் முழுசாக ரெடியானதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் தொகையை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுங்க. இல்லைனா என்ன ஆகுனா, நடுவில் வந்து பாதி காசு கொடுத்துட்டு கடைசியில் பாதி காசு கொடுக்க முடியாமல் மாட்டிப்பீங்க. லோனும் கட்டி உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க முடியல, என்ன ஆகுனா அந்த வீடும் கிடைக்க முடியாமல் போயிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அம்மாவுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. இல்லை அம்மா மூலியமாக ஏதாவது ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியாக இருக்கீங்க, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கீங்க, மாமனார் மாமியார் இருக்கீங்கன்னா அவங்க மூலமா சில சண்டைகள் வரும். கொஞ்சம் பொறுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை பெருசாகி பிரச்சனைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னென்னா, அம்மா மட்டும் போய் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது. அப்பாவோ இல்லை வேற யாரோ போய் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தத்து எடுத்துக்கலாம்னு சில பேர்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தத்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மீன ராசி என்பவர்களுக்கு பணம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் மூலமாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார்கிட்டலாம் பணம் வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம். யார் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை ஒரு பணம் தேவை இருக்குது, நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க, எப்போ தருவீங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் நீண்ட கால ஒரு தொந்தரவுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பணமாக கண்டிப்பாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம நெகட்டிவாக சொன்ன பலன்கள் கூட நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இழுக்கும் பொழுது நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசையும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதில் நோட்லேயும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கலை. எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அனைவரும் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம். ஒரு சோழி பிரசன்னம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக கடன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடன் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து யாருக்கோ ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சோழி பிரசன்னம் மூலமாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.